திருவள்ளூர் அருகே வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு இடையேயான ரயில்வே மேம்பால பணிகள் 13 ஆண்டுகளாக முடிவடையாமல் இருப்பதால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள தொடர் பாதிப்புகள், சிக்கல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2011ஆம் ஆண்டு 29.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேப்பம்பட்டு மற்றும் பெருமாள்பட்டு ஊர்களுக்கு இடையே ரயில்வே மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டன. பணிகள் 60% நிறைவடைந்த நிலையில் நில எடுப்பு பிரச்சினை காரணமாக அதன் உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இதனால் ரயில்வே மேம்பால பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக பணிகள் ஏதும் நடைபெறாமல் மேம்பாலம் முழுமை பெறாமல் இருப்பதால் பொதுமக்கள் தண்டவாளங்களை கடந்து பெருமாள்பட்டு பகுதிக்கு செல்ல சுரங்கப்பாதையும் இல்லாததால் ரயில்வே தண்டவாளத்தை பொதுமக்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்கிறார்கள். இதனால் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் ஒரு சிலர் விபத்தில் சிக்கி கை மற்றும் கால்களை இழப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் அப்பகுதி மக்கள். தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடக்காதீர்கள் என்று கூறும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மேம்பாலம் இல்லாமலும் சுரங்கப்பாதை இல்லாமலும் மக்கள் எப்படி தண்டவாளங்களை கடந்து செல்வார்கள் என்று சிந்திக்க மறுக்கிறார்கள் என்று பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். பயணச்சீட்டு வாங்கி தண்டவாளத்தை கடந்து சென்ற தந்தை மற்றும் 2 மகள்கள் ரயிலில் மோதி உயிரிழந்து விட்டதாகவும் வேதனையோடு கூறுகின்றனர் அந்த பகுதி மக்கள். கேட்கும் வரி அனைத்தையும் செலுத்துகிறோம், ஆனால் எங்களுக்கு அரசு எந்த நன்மையும் செய்வதில்லை என்று ஆதங்கத்துடன் கூறுகிறார் முதியவர் சாலமோன். 18 வருஷமா பாக்குறேன், இந்த பிரிட்ஜ் ஏதோ ஓபன் பண்ற அது ஓபன் பண்றேன்னு மக்கள் தான் ட்ரெயின்ல மாட்டி சாவறாங்களே தவிர இதை வெளியே பிரிட்ஜ் ஓபன் பண்ணதே கிடையாது. ரயில்வே கேட்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு காலையில் 8 மணிக்கு போகணும், 9 மணி 10 மணி ஆகுது ரயில்வே கேட் திறக்கும். படிப்பு கெட்டு போகுது. முதல்ல இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணுங்க, சப்வே ரெடி பண்ணுங்க. நீ கேட்குற வரியை கொடுக்குறோம், நீ கேட்குற தண்ணி வரி கொடுக்குறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம், எல்லாம் செய்தோம். மக்களுக்கு நன்மை செய்யாம என்ன சார் ஆட்சி இது? தனது தாய் 2 மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் எடுத்து சென்றபோது இந்த ரயில்வே கேட்டில் 2 மணி நேரமாக காத்திருந்ததாக குமுறுகிறார் அப்பகுதிவாசி பிரபு. 2006 வரும்போது இந்த பிரிட்ஜுக்கு கட்டுறதுக்காக இந்த கேட்டை மூடினாங்க. அதிலிருந்து இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க சார். யாராலையும் இங்கேருந்து எதுக்கும் அவசரத்துக்கு போட முடியல. எங்கள் அம்மா இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க இறந்து ஆம்புலன்ஸ் அந்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி வரும் பார்த்தீங்களா, அந்த வண்டி வரத்துக்கே 2 hours கிட்டே நின்றுது இங்கே கேட்டில். இந்த அவல நிலை தான் சார் இருக்குது. இந்த பிரிட்ஜுக்கு கோர்ட் ஆர்டரே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, இன்னும் ஆரம்பிக்கல. இந்த ரயில்வே தண்டவாளத்தில் விபத்துகளால் பலர் இறந்துள்ளதால் தமிழ்நாடு முதலமைச்சர் தீர்வு காண வேண்டுமென்றும் ஆட்டோ ஓட்டுநர் மதன் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு அப்பா 2 மகள்கள் 3 பேர் ட்ரெயினில் அடிபட்டு இங்கே இறந்தாங்க. இந்த ட்ரெயினில் அடிபட்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஒரு சைரன் வச்சாங்க. இங்கே சைரன் வைக்கும்போது அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது, சைரன் எதுவுமே கிடையாது. யாருன்னா கிராஸ் பண்ணாங்களா உடனே ட்ரெயினில் அடிபட்டு என் கண்ணு எதிர நிறைய பேர் செத்துருக்காங்க. இப்போ ஆட்டோ தொழில் செய்கிறாங்க, எங்களுக்கு வாழ்வாதாரமாக போயிடுச்சு. அவள் தான் 5 மணிக்கு மேலே போச்சுன்னா 7, 7:30, 8 மணி தான் கேட்டு தருகிறாங்க. இதுக்கு தயவு செஞ்சு தமிழக அரசு இது ஒரு நிலையான தீர்வு எடுத்து சிறப்பாக சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் மறுபடியும் தொடரும். இது மிகப்பெரிய போராட்டமாகும். இந்த மேம்பால பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து நீண்ட நாள் கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகனுடன் சத்தியம் செய்திக்குழு.